கிரீட்டிங்ஸ். அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்தில் MCU, X-Men அண்ட் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் இந்த 3 யூனிவர்ஸையும் எப்படி டாக்டர் டூமோட கனெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு பிளாட் லீக் இருக்குது. அண்ட் அந்த லீக்கை தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் நான் உங்கள் பாயிண்ட். ஆப்வியஸாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஸ்பாயிலர் அலர்ட். ஏன்னா இந்த வீடியோவில் சொல்ல போகிற நிறைய விஷயங்கள் படத்தில் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது, இது கொஞ்சம் ஃபேமஸான தியரி தான். ஏன்னா இந்த தியரி உண்மையிலே கேட்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இப்போ அந்த தியரி எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோக்கி சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஹீ ஹூ ரிமைன்ஸ் அப்படின்ற கேரக்டர் MCUவை மல்டிவர்ஸ்லேருந்து பிரித்து அந்த டைம் லைனே ஐசோலேட் பண்ணி அது சாக்ரெட் டைம் லைன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ பேசிக்காக இந்த சாக்ரெட் டைம் லைனில் ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குமே தவிர அதை தாண்டி வேற ஏதாவது நடந்ததுன்னா அது டைம் பிரான்ச் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் அந்த ஆல்டர்னேட்டிவ் டைம் லைன்ஸை இந்த பக்கம் ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. பேசிக்காக அழிச்சிருப்பாங்க. பட் லோக்கி தான் என்ன பண்ணுவார்னா, அவங்க எடுக்க வேண்டிய முடிவை அவங்களே எடுக்கட்டும், அதை நாம அவங்களுக்காக எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃப்ரீ வில் அப்படின்ற கான்செப்டை மல்டிவர்ஸ்க்கு கொடுத்திருப்பாரு. ஸோ அதனால நிறைய டைம் பிரான்ச்சஸ் உருவாக ஆரம்பிக்கும். ஸோ அதனால லோக்கி தன்னையே சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த மல்டிவர்சல் ட்ரீயை வளர்த்துக்கிட்டு வராரு அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ இதை ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு காரணமா தான் சொல்றேன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது பின்னாடி யூஸ் ஆகும். என் கேம் படத்தில் ஸ்டீவ் ரோஜர்ஸ் டைம் டிராவல் பண்ணிருப்பாரு. ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே ரிட்டர்ன் பண்ணிட்டதுக்கு அப்புறமா பாஸ்ட்லயே அவர் தங்கிடுவாரு. எக்ஸாக்டா என்ன காரணம்னு சொல்லல, பட் ஸ்டீவ் ராஜர்ஸ் டைம் டிராவல் பண்ணனால தான் டாக்டர் டூமோட மொத்த யூனிவர்ஸுமே அழிஞ்சு போகுது. அண்ட் இதுக்கப்புறமா தான் டாக்டர் டூம் 616 அதாவது MCU யூனிவர்ஸை க்ளோஸா அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த டாக்டர் டூம் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாக்டர் டூம் எல்லா மீடியாலுமே அவரு நல்லவரும் இல்ல கெட்டவரும் இல்ல, அவர் ஒரு ஈகோ பிடிச்ச ஒரு ஆளு. அப்படின்னா ஈகோனா ஸோ பேசிக்காக நல்லது தான் நடக்கணும், அந்த நல்லதை நான் தான் பண்ணியிருக்கணும், அண்ட் நான் பண்ணுற எல்லாமே நல்லது தான்டா அப்படின்னு நம்புற ஒரு ஆள் தான் இந்த டாக்டர் டூம். ஓஹோ, அடா அகம்புடிச்ச கழுத. சம்திங் லைக் தட். இந்த லீக்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வெர்ஷன் ஆஃப் டாக்டர் டூமுக்குமே அதே மாதிரியான ஒரு ஈகோ, ஒரு அப்சஷன் இதெல்லாமே இருக்கு, நல்லது செய்யணுன்ற வெறியும் இருக்கு. ஆனா அதுக்காக அவர் மற்ற சூப்பர் ஹீரோஸை டாமினேட்டோ கண்ட்ரோலோ பண்ணல. தன்னோட ஏரியா, அதாவது தன்னோட நாடா இருக்கிற அந்த லட்வேரியாவை மட்டுமே அவர் பாத்துக்கிறாரு, அதுல மட்டுமே அவர் ஃபோக்கஸ்டா இருக்காரு. ஆனா ஒரு பாயிண்ட்ல இந்த பக்கம் ஒரு டைம் லைன் இஷ்யூனால இந்த பக்கம் டாக்டர் டூமோட யூனிவர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட் உருவாகுது. இதுல டெக்னிக்கலா அவரோட யூனிவர்ஸ் அழிஞ்சு போகுது இந்த மாதிரியும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ டாக்டர் டூம் இதனால தான் திரும்பவும் அந்த ரக்கட் பாய் ஃபார்முக்கு வராரு. என்னன்னா, இவருமே ஹீ ஹூ ரிமைன்ஸ் மாதிரி அவர் நினைச்சதை தான் செய்ய போறாரு. ஆனா ஒரு சிங்கிள் யூனிவர்ஸ்க்கு இல்ல, மொத்த மல்டிவர்ஸையுமே இவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் அந்த மல்டிவர்ஸ்ல நடக்கும். அந்த மாதிரி தான் இவர் அந்த மல்டிவர்ஸை செட் பண்றதுக்கு வராரு. மல்டிவர்ஸ் டாக்டர் டூம் MCUல நடக்க போற ஒரு இன்கர்ஷனை ப்ரெடிக்ட் பண்றாரு. அது என்னன்னா, மோனிகா ராம்போ அப்படின்ற கேரக்டர் பார்த்திருப்பீங்க. இந்த மோனிகா ராம்போ தி மார்வல்ஸ் அப்படின்ற மார்வல்ஸான படத்துல X-Men யூனிவர்ஸ்க்கு போய் சேர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஓ மை காட், அந்த படத்தை நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா, இதுல வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா படத்தை பார்த்தவங்களுமே வருத்தப்பட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அண்ட் போஸ்ட் கிரெடிட் சீன்ல என்ன நடக்கும் அப்படின்றது சிம்பிளா சொல்லணும்னா, படத்தோட கிளைமேக்ஸ்ல இந்த பக்கம் அந்த படத்தோட வில்லன் மல்டிவர்ஸ் லெவல்ல ஒரு ஓட்டையை போட்டுருவாங்க. ஸோ மோனிகா ராம்போ தன்னோட லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த ஓட்டைக்கு அந்த சைடு போய் அந்த ஓட்டையை சீல் பண்ணுவாங்க. ஸோ இவங்க இப்போ அந்த யூனிவர்ஸ்லேயே மாட்டிக்குவாங்க. அண்ட் அப்படி அவங்க இருக்கிற அந்த யூனிவர்ஸ் தான் X-Men யூனிவர்ஸ். அண்ட் எஸ், இது அஃபிஷியலா X-Men யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த போஸ்ட் கிரெடிட் சீன்லயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. MCUல இருக்க வேண்டிய மோனிகா ராம்போ X-Men யூனிவர்ஸ் போனனால தான் இப்போ இந்த ரெண்டு யூனிவர்ஸ்க்கு நடுவுல இன்கர்ஷன் வருது. சிம்பிளா சொல்லணும்னா, இன்கர்ஷன் அப்படின்றது ரெண்டு யூனிவர்ஸ்க்கு நடுவுல தான், ஒன்னு X-Men இன்னொன்னு MCU. டாக்டர் டூம் இதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்றது 828 அந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஃபேமிலியை தான். எஸ், ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஃபேமிலியை கூட்டிட்டு நேரா அவர் MCUல இருக்கிற வக்காண்டாக்கு ரீச் ஆகிறாரு. அண்ட் அங்க இருந்து எல்லா அவெஞ்சர்ஸ்க்குமே இந்த மாதிரி மோனிகா ராம்போட சிச்சுவேஷனை சொல்றாரு. சோ MCUவோட மொத்த அவெஞ்சர்ஸுமே X-Men எதிர்க்க தயாராகிறாங்க. அண்ட் இதை பேச வச்சுதான் MCUவோட அவெஞ்சர்ஸ் vs X-Men ட்ரிகர் ஆக போகுது. சோ இந்த ரெண்டு சூப்பர் ஹீரோ டீம்ஸையுமே மேனிபுலேட் பண்ணி சண்டை போட வைக்கிறது தான் டாக்டர் டூமோட பிளான். ஓகே, அப்ப நடுவுல இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் எதுக்கு தண்ணி கேன் போட வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்பிள், அவங்களுமே இந்த ஃபைட்ல இன்வால்வ் ஆயிருப்பாங்க. அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆன அந்த டைம்ல பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ், அவன் ஒரு ஒமேகா லெவல் மியூட்டன்ட், அவனோட பவரை யூஸ் பண்ணி ரியாலிட்டியே சேஞ்ச் பண்ணலாம். சோ அவனை யூஸ் பண்ணி இந்த மொத்த மல்டிவர்ஸுமே கண்ட்ரோல் எடுத்து தனக்கேற்ற மாதிரி மல்டிவர்ஸ் அமைக்க போறாரு. அண்ட் ஃபைனலி எஸ், இது லீக் தான் சொல்லணும்னு அவசியம் இல்ல, நமக்கே தெரியும் இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல டூம் தான் ஜெயிக்க போறாரு. அஃப்கோர்ஸ் இந்த படத்துல டாக்டர்
டாக்டர் டூம் தன்னோட பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி காட்ட தான் போறாங்க. இன்ஃபேக்ட் ஒரு லீக்ல இந்த பக்கம் டாக்டர் டூம் வர்சஸ் மெக்னிட்டோ ஃபைட் வந்து ஆல்மோஸ்ட் தானோஸ் வர்சஸ் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஃபைட் அளவுக்கு பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ அவர் என்னதான் பவர்ஸ் யூஸ் பண்ற மாதிரி ஒரு சீன்ஸ் இருந்தாலும் இந்த படத்தோட மெயின் பிளாட்டே அவரு எப்படி இந்த சூப்பர் ஹீரோஸை மேனிபுலேட் பண்ணி மண்டையை கழுவி ஏமாத்துறாருன்றது தான். ஸ்மார்ட்டஸ்ட் பீயிங்ஸ், பவர்ஃபுல் பீயிங்ஸ்ல ஆரம்பிச்சு மிஸ்டிக்கல் பீயிங்ஸ் வரைக்குமே எல்லாரையுமே மேனிபுலேட் பண்ணி தான் டாக்டர் டூம் ஜெயிக்க போறாரு அப்படின்ற இந்த தியரியை எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்றதை விட நம்புறதுக்கான காரணமே சூப்பர் ஹீரோஸ்குள்ள இருக்கிற அந்த கிராஸ் ஓவர் ஈவெண்ட் பிளஸ் அவங்களோட டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் அண்ட் அவங்களுக்குள்ள இருக்கிற கான்ஃபிளிக் இது எல்லாத்தையுமே அழகா ரெப்ரசென்ட் பண்ண MCU-ஓட டைரக்டர்ஸ் லிஸ்ட்ல ரூசோ பிரதர்ஸ் ஒரு முக்கிய இடத்துல இருக்காங்க. ரூசோ பிரதர்ஸ் மார்வலுக்கு மறுபடியும் ரிட்டர்ன் ஆனாங்க அப்படின்ற சந்தோஷத்தை விட இந்த பக்கம் மறுபடியும் அவங்க மார்வலுக்கே கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை தான் எல்லா ஃபேன்ஸ்க்குமே சந்தோஷத்தை தருது. ஸோ நாமளும் அதே நம்புவோம். அண்ட் நான் சொன்ன இந்த லீக் தியரியிலுமே நிறைய பிளாட் ஹோல்ஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ உங்களோட பாயிண்ட் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது என்னன்றதையும் பார்ப்போம். ஜாஸ்தி மாளுங்களும் வந்துட்டாங்க. ரெண்டு டீமுமே சரிசமமாகுது. நம்ம ஆளுங்கெல்லாம் பயங்கர கருப்பாக்குறாங்க. அவங்களாம் கருப்பா பயங்கரமாக்குறாங்க. நம்ம டீம்லயே ஒரு மொட்டை, அவங்க டீம்லயே ஒரு மொட்டை. நம்ம ஆளுங்க கையிலையும் பொருளுங்க, அவங்க கையிலையும் பொருளுங்க. நம்ம ஆளுங்க கண்ணு சவுக்குது, அவங்கள கையை முறுக்குறாங்க, பல்ல கடிக்கிறாங்க. எல்லாருமே பிரேமம் நிவின் பாலி ரேஞ்சுக்கு வெளியே வராங்க. கத்தாத. ஹலோ, எங்க போயிட்டு இருக்கீங்க? இந்த புள்ளை தூக்கிட்டு வந்துருவா. எங்க போயிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா வந்துருவேன்னு சொல்றீங்க. அட வந்துருவா. அண்ணா அண்ணா இந்த ஆட்டம் போதுமா குழந்தை? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா மார்வல் ஃபேன்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. என்கிட்ட தான் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸ் மேபி இதை விட நல்ல வீடியோஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்க பாயிண்ட் அண்ட் நீங்க என்ஜாய்.